கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவியின் ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைய பரலோகம் அண்ணா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவாவை பார்த்து, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் நடுவில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பிரச்சனை வரும் பொழுது நம்மளை அறியாமல் திகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, நம்மளை அறியாமல் நம்முடைய இருதயம் கலங்குகிறது. என்ன செய்ய போகிறேன், என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் நாம் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. மோசேயுடைய காலம் முடிவடைகிறது, யோசுவாவினுடைய காலம் துவங்குகிறது. மோசேயுடைய கையில் இருக்கிற எல்லா பணிகளையும் கர்த்தர் யோசுவாவுடைய கையிலே கொடுக்கிறார். ஒரு உன்னதமான பணி, இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு பணி. சாதாரண காரியம் இல்லை பிரியமானவர்களே, சாதாரண காரியம் அல்ல. வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்திற்கு 45 பேரை நான் கூட்டி கொண்டு செல்வேன். அந்த 45 பேர் மாத்திரம்தான். அந்த 45 பேரை அந்த 10 நாட்கள் நான் கூட்டி கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க. ஒருத்தங்க இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, லஞ்சுக்கு இது வேண்டான்னு சொல்லுவாங்க, இன்ன காரியத்தை செய்திருக்கலாமே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்தையும் சொல்லுவாங்க. அந்த 45 பேரை 10 நாள் கூட்டிகிட்டு போவதே அவ்வளவு ஒரு சிரமமாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் அப்பா நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமூச்சு இருக்கும். யோசித்து பார்த்தேன், லட்சக்கணக்கான ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், ஏத்து பேசுகிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அந்த சூழ்நிலையில் யோசுவாவுடைய கையில் பொறுப்பு வரும் பொழுது மோசேயின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆகையால் நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆகையால் நான் திடமானதாக இருப்பேன். எத்தனை சூழ்நிலைகள், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஒரு சகோதரி நார்த் இந்தியாவில் ஒரிசாவில் ஒரு மிஷனரி வாலிப மகளை நான் சந்தித்தேன். கூயி என்கிற இன மக்கள் நடுவில் ஊழியம் செய்கிற மகள். அவளுடைய சாட்சியை கேட்ட பொழுது நிறைய காரியங்களை சொன்னால். சாட்சியாக ஒரு காரியத்தை சொன்னாள், எங்கள் அப்பா அம்மா என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்பாமல் வளர்த்தாங்க. நான் ஒரே மகள், கல்யாணம் ஆகி இந்த ஒரிசாவுக்கு மிஷனரி பணியாக நான் வர வேண்டிய ஒரு காலகட்டம். இனம் தெரியாது, மொழி தெரியாது, சொந்த பந்தம் யாரும் இருக்க மாட்டாங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் எப்படி போக போகிறேன், எப்படி வாழுவேன் என்கிற ஒரு கலக்கத்தின் சூழ்நிலையில் கர்த்தர் என் கூட பேசினார். நான் உனக்கு முன்பாய் போகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, திகையாதே. நான் ஆண்டவரை விசுவாசித்து வந்தேன். இங்கே எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், ஆனால் அத்தனையிலும் கர்த்தர் என் கூட இருந்தபடினால் நான் ஜெயமாக, ஆசீர்வாதமாக, அநேகருக்கு நன்மையாக, ஆண்டவருக்கு மகிமையாக நான் இருக்க கர்த்தர் உதவி செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகி போக மாட்டான். மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் கூட இருப்பேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கூட இருந்து வேதனைப்படுத்துவாங்க. நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லுவாங்க.
அவங்க கூட நம்ம கூட இருக்கிற பலரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உன் கூடையே இருப்புன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துவாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல. உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவான், நன்மையாய் நடத்துவான். பலன் கொண்டு திடமானதாக இருங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. உங்கள் கூட இருக்கிற சர்வ வளமுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவான். ஆண்டவரிடத்தில் ஒன்றே ஒன்று கேளுங்களேன், ஒன்றே ஒன்று சொல்லுங்களேன். நீ மாத்திரம் போதும் ஆண்டவரே. தண்ணி இல்லாமல் மீனால் ஜீவிக்க முடியாது, நீர் இல்லாமல் என்னால் ஜீவிக்க முடியாது. நீ மாத்திரம் எனக்கு போதும், என் கூட இருந்தால் போதும்னு சொல்லி பாருங்கள். எல்லா நன்மைகளையும் நீங்கள் காண்பீர்கள். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, பரலோகமான மூலமாக நீர் உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசி நீர் ஆண்டவரே பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் உனக்கு முன்பாய் சொல்லுகிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் அப்பா உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிடத்துல நீ பேசின இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கம், திகில் அத்தனையும் மாறட்டும். கர்த்தர் கூட இருக்கிறான். நான் போகும் இடமெல்லாம் என் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இவர்களுக்குள் கடந்து வரட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.